ஃபஸ்ட் டைம் இந்த தண்ணி உருவாகல ஊற்று அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஜண்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஏற்காடு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்காடு ட்ரிப் தான் இருக்கிறதுலே பட்ஜெட் ட்ரிப்பு, ஏழைகள் நூட்டி. ஆனால் இன்றைக்கி அதுலேயே நம்ம வந்து பட்ஜெட்டாக போக போகிறோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு போக போகிறோம். இது வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரிப் போயிருக்கோம், எல்லா பிளேஸும் போயிருக்கோம். ஆனால் ஒரு நாய் வந்தது கிடையாது. இன்றைக்கி ஓசு எந்த காசும் கிடையாது. பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுத்து அடிவாரத்துக்கு போனால் போதும், ஏற்காடு ஃபுல்லாக சுற்றிட்டு வரலான்னு சொன்னையும் ஒரு நாய் கூட வராத ஆளுங்க இன்றைக்கி மொத்த பேர் வந்திருக்கானுங்க. மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். இந்த டைம் வந்து ஏற்காடு மலையை ஏறியே போக போகிறோம். யாருக்கும் இந்த வந்து ட்ரெக்கிங் இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது. ஸோ இந்த டைம் கலக்கலாம், என்ஜாய் பண்ணுவோமா? ஏற்காடை ஏறி சுற்றுறோம். ஏற்காடு பஸ் வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டோம். டிக்கெட் வந்து 20 ரூபா. ஏற்காடு போகிற வழியில் வந்து 60 பாலம் வந்து ஏற்காடு மலை ஏறுற வழியில் 60 பாலத்தில் வந்து நம்மளை இறக்கிடுவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் வந்து 20 ரூபா. ஓகே, போகலாமா? கமான் கமான். ஏற்காடு பஸ் ஏறினீங்கன்னா இங்கே 60 அடி பாலம்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாப்பில் வந்து இறக்கி விடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து 60 அடி பாலத்தோட ஸ்டாப்பு. அந்த ஸ்டாப்புக்கு பின்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது. பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம், இல்லை 2 வீலர் 4 வீலரில் வரீங்கனாலும் பார்க் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இடம் இருக்குது. ஆனால் சேஃப்டி பற்றியெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு சேஃப்டி இருக்குமானலாம் தெரியாது. மற்றபடி இங்கே எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ட்ரெக் போன எக்ஸ்பீரியன்ஸு, இந்த இடத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் முன்னாடி இருக்கிறவனுங்கெல்லாம் நாங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு உருட்டி வச்சுருக்கோம். மலை ஏறி ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும், இந்த இடத்துக்கு வந்துடும். இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாகவே மலை ஏறி தான் போகிறோம். வாங்க கிளம்பும். 2018 தேனியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலே எங்கேயுமே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ரெக்கிங் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த ட்ரெக்கிங் பிளானும் மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்றைக்கு வேணாலும் ட்ரெக்கிங் போகணுன்னா அது ஏற்காடு தான் ஒரே ஆப்ஷன். 10 நிமிஷம் ஏறிட்டு இருக்கோம். 10 நிமிஷமாகவும் மழை செங்குத்தாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாய், வாங்க போகலாம். அம்மா அதான்டா கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக காப்பாற்ற வந்த இடத்துல காணா போட்டுருக்குமே. தண்ணி தள்ளி விட்டுறாதீங்க சார், கையை கொடுத்து. இந்த ட்ரெக்கிங் ஃபுல்லாக இந்த ஓடையை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த வழியை வந்து குண்டூர் கிராம மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஊரில் அதிகமாக பஸ் வசதி இல்லாதனால அதுவும் ரொம்ப கம்மியாக. இது ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டு, மக்கள் நடமாட்டமே இருக்காது. எங்களோட ட்ரெக்கிங் ஃபுல்லாக நாங்கள் ஒருத்தர் கூட இடையில மீட் பண்ணல. இதே நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்கு உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கலாம். இப்போ இது என்னப்பா செங்குத்தாவே போகுது? ஆமாம், இப்போ நான் தூரம் போட்டு தெரியல. கிளைமேட் அப்படியே வேற லெவலில் இருக்கு. பாதை தெரியல, நேற்றா போஸ்ட் போட்டுருந்தாங்க சேலம் பேஜில். அதை நம்பி இவ்வளோ பெரிய பெட்ஜெட் போத்திட்டு வந்ததுக்கு ரொம்ப வேக்குது, ஏற முடியல. அதனால ஜெர்க்கி எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சோம், எடுத்துகிட்டு வரல. சத்தம் ஒழுற மாதிரி ஒரு வீடியோ. யோ இளங்கோ, என்ன இந்த நேரத்தானே அது கிறகுற ஆகி போச்சு மேலேருந்து. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க?
ஓகே ஃபைன். ஒரு 4 பேர் இந்த இடத்துல 2 ஏரம் இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. இப்போ கேய்ஸில் முடிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஃபைனல் பண்ணி எந்த ஊருக்கு போகலான்னு பார்க்கலாம். வாங்க மிஸ்டர் கதிர், 2 வழி போகுது. அங்கே 4 பேர் நிற்கிறாங்க, இங்கே 4 பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு தானே தெரியும் கூப்பிட்டு வந்தீங்க. எந்த பக்கம் போகணும் எனக்கும் தெரியும். வரதுலேயே கடைசி ஆளாக வர்றது ஆக்சுவலாக அவன் குருட்டு. இந்த பக்கம் ஒரு ஏரோ போட்டிருக்குது, அந்த பாறையில் ஒரு ஏரோ போட்டிருக்குது. நாம் எதை சூஸ் பண்ணலாம்? 2ல் 1 தொடு. கீழே இருக்க ரோட்டில் கூகுள் மேப் வச்சு பார்த்தாவே தெரியும், போக முடியாது. போகிறாங்க கூகுள் மேப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹைலைட். இந்த தடம் மச்சான், இந்த தடத்தில் போகலாம்டா. அவன் கூகுள் மேப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். தப்பா போனா அடி உழுகு மேறாங்க. திரும்பி வரணும். ஏறலாமா? இந்த பக்கம் தான் வாய்க்கால் ஒட்டி போகுது. நாங்கள் ஹில் டாப்புக்கு போய் விசாரிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரூட் வந்து குண்டூர் கிராமத்துக்கு போகிறதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து குண்டூருக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் ஜாயின் பண்ணிடுறோம் ஒரு எஸ்டேட்டுக்கு. போகிற வழி ரொம்பவே செங்குத்தாக இருந்துச்சு, ரொம்பவும் டீப் ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு. ஏதோ யானை பிறற மாதிரி கேட்டுச்சு. ஆயுதம் கிடைச்சி விட்டது. குருமா என்ன ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. ஆமாம், உயிர் காக்கும் அந்த மூதாட்டிகள் எல்லாம் ஒரு கோல் வச்சிருக்கோம்ல, சூனிக்காரி ஜண்டா. இதை வச்சுட்டு எங்கே வேணாலும் நடந்து போயிருங்க. அந்த மாதிரி ஊர் எடுத்துட்டு இன்னும் ஒரு கட்டுப்படுத்தவே முடியாது. வாங்க போ. சூனியக்கார கிழமை ஆக்கிட்டேங்க. அவள் படுத்து வராது. ஐயோ தள்ளி விட்றாதீங்கப்பா. இல்லை சர்மா ரொம்ப என்ஜாய் போயிட்டுருக்கு. ஐயோம்மா, இது என்னப்பா இருக்குன்னு சொன்ன வராது. என்ன பண்ணுறோம்? எல்லாரும் ஒருத்தர் உங்கள் குரூப்பில் இருப்பாங்க. வீக்கெண்டு ஆனால் எங்கள் குரூப்பே அப்படி தான் இருக்குது. வீக்கெண்டு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் செம்ம பண்ணா இருக்குன்னு கூப்பிட்டு வருவாங்க. இப்படி தான் உட்காந்துருப்பாங்க நடு காட்டுக்குள்ளே, தண்ணியை மட்டும் வச்சுக்கிட்டு. நான் அங்கே பின்னாடி திரும்பி பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. அதனால் அவங்கள நம்பாதீங்க. இப்போ இவங்களாம் தான் நம்மளை மூளை செலவு பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றிடுறாங்க. சரியான செங்குத்தாக இருக்கு. வாவ், செத்தான்டா சேகர். யாரா சேகர்? நான் தான். செம்ம ஸ்லோப்பாக இருக்குது, நிற்காம போயிட்டுருக்கு. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலை ஏறுறதுக்கு. ஆனால் ரொம்ப டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஃபுல் அடர்த்தி. ஆனால் அனிமல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அனிமல்ஸ் இருக்கக்கூடாது நம்புகிறேன். 1 to 1.5 hours நாங்கள் ட்ரெக் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து காஃபி எஸ்டேட் வந்து ரீச் பண்ணிட்டோம். எஸ்டேட்டில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம். அந்த ரோட்லேருந்து பஸ் வருவாங்கம்மா? ரைட், நடந்தா இப்போ நடந்து வரதா இருந்தால் எவ்வளோ தூரம்? 4 கிலோமீட்டருங்களா? பார்த்தாவே அதிகமாக நடந்த மாதிரி தெரியுமே எல்லாத்துக்கும். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக ஏதோ விலங்கு நமக்கு வருமாங்க? ஏதோ விலங்கு மாதிரி ஏதாச்சும் காட்டு இருமா அந்த மாதிரி தான் வருமா? அப்படிங்களா? ஒரு ஃபயர் எடுத்து புது நேராகவே இப்போ நாங்கள் எஸ்டேட் வரைக்கும் வந்த வழியை ட்ரோன் ஷாட்டில் காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. சிங்கம் புலிக்கரடி மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் எல்லாம் இந்த ஏற்காட்டில் கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறப்ப அனிமல்ஸ் பற்றின பயம் இல்லாமல் தைரியமாக போகலாம். ஆனால் நீங்கள் எஸ்டேட் வழியாகவே நீங்கள் ஏற்காட்டை ரீச் பண்ணணுன்னா காட்டெருமைகளை வந்து அதிகமாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முன் அனுபவம் இல்லாமல் முன்னாடி போனவங்க யாரும் இல்லாமல் எஸ்டேட் வழியாக வந்து நீங்கள் வந்து ஏற்காட்டை ரீச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது.
அப்படியே காஃபி எஸ்டேட்டுக்குள்ளேயும் மிளகு போட்டிருக்காங்க. அந்த செடிக்குள்ளேயும் தான் நடந்து வர மாதிரி இருக்குது. இது ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10 கிலோமீட்டர் கூட ட்ரெக்கிங் போகலாம். ஒத்தேரி பாதை. ஆமாம், ஃபுல்லாக வானத்து வரைக்கும் வசந்திருக்கேன். மரம் ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியோ ஒரு ஃபீல். நல்லா டார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் உச்சி வெயிலில் இருக்கோம். ஆனால் வெயில் உள்ளுக்குள்ளே ஒரு பொட்டு கூட இல்லை. கமான் கமான் தள்ளி விட கமான் தள்ளி விட்டுருவா. வாங்க நம்ம டைட்டானிக் கப்பல் ஓட்டலாம். ரோஸ் லாலே லால லாலா ஓஹோ. உங்களோடலாம் இருந்தா கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காதுல்ல. குளிச்சுங்கய்யா. சூப்பராக இருக்குது இது. ஃபஸ்ட் டைம் இந்த தண்ணி உருவாகல ஊற்று அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி இங்கேருந்தால் போயிட்டுருக்கு தண்ணி. இது வந்து கிணறு கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தண்ணி உருவாகுது. அதுக்கு மேலே வந்து தண்ணியே கிடையாது. இந்த இடத்துல தான் தண்ணி ஊயே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே போனீங்கன்னா வறண்டு இருக்கும். வாங்க காட்டுறேன். இங்கெல்லாம் மேலே இருந்து தண்ணி இல்லை. இந்த இடத்துல தான் வந்து தண்ணி கிரியேட் ஆகுது. இங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. கீழே தான் வந்து தண்ணி கிரியேட் ஆகுது. இங்கே கிரியேட் ஆகி அப்படியே போகுது ஊற்று மாதிரி. தண்ணி வர மனிதர்கள் வாழும் பகுதியை நம்ம வந்து நடத்திட்டோம். நாங்கள் ரோட்டை மட்டும் கண்டுபிடிக்கல, குண்டலூர் ரோடு 5 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கிருந்து வந்து இது வந்து 5 கிலோமீட்டர் வந்து போனோம்னா வந்து நம்ம ஏற்காடு சிட்டிக்கு ரீச் ஆகிடலாம் ரோட்டில். இதே வந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டு வழி இருக்குதுனாங்க. அது வந்து சரியாக தடம் இருக்காது. யாராவது தெரிஞ்சுங்க முன்னாடியே போயிருந்தால் மட்டும்தான் போக முடியும். மழை இப்போ நீங்கள் வந்ததை விட ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து எருமை மாடு, இந்த காட்டு எருமையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் தான் காட்டு எருமை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஐயோ அங்கெல்லாம் போக முடியாது. அவனை குமிர காட்டறிய மாதிரி தெரியும். அதை மட்டும் பார்த்துங்க, வாங்க போகலாம். பார்த்துக்கு என்ன பண்ண இப்போ உனக்கு? சரி இதுலேயே போவோம். இதுக்காக நாங்கள் சாக முடியாது. சாக முடியாது. இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இதுலேயே போவோம். இதுலேயே ஆள் நடமாட்டம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவ்வளோ வண்டியில எதுவும் வராதுன்னாங்க. நாம போய் பார்க்கலாம். ஒரு ஏற்காட்டில் வந்து ஒரு சூப்பரான மீன் கடை இருக்கும். முதல்ல அதை போய் கீழே இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவங்க வந்து ஏற்காடு ட்ரெக்கிங்காக வரல, அந்த மீன் கடைக்கு போய் ஆகணும். ஆமாம், அந்த மீன் கடையில் போய் மீன் ரோஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பேர்ன் பண்ண கலவு அப்படிக்கா நடந்தா முது வலிக்குது. இதுக்கு அந்த வழியிலே நடந்து வந்திருக்கலாம் போல. அது கூட இடையில கொஞ்சம் பிரேக் கூட வச்சு. இது ஒரே செங்குத்தால இருக்கு. 5 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப் கண்டிப்பாக நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. 5 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அதுவும் செங்குத்தான மலையில் நாங்கள் ட்ரெக்கிங் போனதை விட இந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ரூட்டில் ஆட்டோ கூட வராது. ஏன்னா வந்துச்சுன்னா வந்து ரிட்டன் மறுபடியும் மலை ஏற முடியாதுன்னு சொன்னாங்க. 2 வீலர் ஜீப் மட்டும்தான் வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். 3 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாருமே ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். அப்பவுமே மழை வந்து செங்குத்து குறையவே இல்லை. 3 கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. கொண்டு வந்த தண்ணியும் இல்லை. ஒரு வீட்டை கூட எங்களால் பார்க்கவும் முடியல. சரி 2 வீலரில் லிஃப்ட் கேட்டு தான் போயிடலான்னு பார்த்தா 2 வீலர் கூட ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. நாங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங் வந்திருப்போம் ரோட்டில். ஆனால் அங்கே நாங்கள் 7-8 வண்டி தான் பார்த்துருப்போம். அதுலேயும் சில பேர் வந்து டபுள்ஸ் போயிட்டாங்க. இதுக்கு மேலே முடியாதுன்னு நம்மளால் ஒரு வண்டி வந்தோடனே லிஃப்ட் கேட்டு கிளம்பிட்டான். இந்த வழியில் பஸ்ஸும் வராது. ஏன்னா இங்கே மார்னிங் 8:30 வந்துச்சுன்னா மறுபடியும் 4:30 தான் பஸ் வந்து வரும். அது ஸ்டூடெண்ட்ஸுக்காக வருது. நீங்கள் ஏற்காடில் ட்ரெக்கிங் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்டேட் வரைக்கும் வாங்க. எஸ்டேட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அதே வழியில் வந்து ரிட்டர்ன் போயிருங்க. இங்கே வரவங்களும் மேக்ஸிமம் அதை தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே ரோடு வழியாக நடந்து போகிறது வந்து ரொம்பவே சிரமம், ரொம்பவும் தூரமும் கூட. அங்கதான் இருக்குது. சூடாக வேற இருக்குது. எப்பறம் திங்குறீங்க நீங்கள்? எப்படி திங்குறீங்களா? அப்படித்தான் போக போகுது. எப்பதான் சூட திங்குறீங்க? வாயில ஒரு ஏர் கூலர் வச்சிருக்க உடனே தீந்துரும்.
ये ओके बोलता मेरे नंबर भी சரி இல்லைங்கடா சாப்பிடுறதுனா மேலே வாங்க. பஸ் நினைக்கிறேன்டா. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிரபாகரனில் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் பிரபாகரனில் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும். இங்கே இருக்கிறதுலே அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஹோட்டலு. அங்கே சாப்பிட முடியல, கூட்டமாக இருக்குன்னு வேறு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். கிளைமேட் இப்போ 4 மணி ஆகுது, பட்டாசு கிளப்புது. வீட்டுக்கு சாக்லேட்ஸு வாங்கியாச்சு. அடுத்து பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வழி வந்து இப்போ வந்து ஃப்ரீ ட்ரெக்கிங்காக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அமௌண்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளூர் மக்களை வந்து கைடாக போட்டு. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க பாருங்கள். பிளாஸ்டிக்கோ குப்பையோ வந்து அங்கே போட்டு வர வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தாடிமாடு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.